ஹாய், நம்ம இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். வடசட்டி காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு உடஞ்சோனே உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் இதாச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு 4 பெரிய வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்ல. உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவுள்ள நான் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட்டும் நான் வந்து தோல் நீக்கி வச்சிருக்கேன். அதையும் காய் சுரண்டி வச்சு சீவி நம்ம இதில எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்கிட்ட பூண்டுமே இல்ல. உங்ககிட்ட பூண்டு இருந்தா நீங்க பூண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் நானு. நெறைய பீட்ரூட் எடுத்தங்காட்டியும் நான் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அரிஞ்சு நான் அதில போட்டு கலந்துக்கிட்டேன். மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி பிடிக்கல, நீங்க தக்காளி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்திருக்காத பட்சத்தில நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நான் எப்பயுமே வந்துட்டு பீட்ரூட்க்கு வந்துட்டு கொஞ்சமா தேங்காய் பூ சுரண்டி போட்டு தான் லாஸ்ட்ல இறக்கி வைப்பேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.